நம்ம இன்னைக்கு பார்க்க போகுது எம்டிபி 2021 மே 2022 பாஸ்ட் எக்ஸாம்லையும் கேட்ட கொஸ்டின். சிஏ ஃபைனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பேப்பர். அதில் ஒரு முக்கியமான சம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சம் கூட இந்த சம்ம கேட்டுக்கிறாங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜே அண்ட் கே லிமிடெட் as at 31st 2021 is given below. NDAS 103. இது என்னங்க, NDAS 103 அதோடைய கான்செப்ட் தான். ஜே லிமிடெட் கே லிமிடெடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்வென்ட்ரிஸ், பேட் ரிசீவபிள்ஸ், கேஷ், அதர்ஸ், ஷேர் கேபிட்டல் 600 and 450 கொடுத்தாச்சு. அதர்ஸ் ஈக்விட்டி கொடுத்துக்கிறாங்க 725, 220, 210. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மேட்டர் கேட்குறாங்க கீழே பார்க்கலாம். ஜே லிமிடெட் அக்வயர்டு 75% ஆஃப் கே லிமிடெட். அப்போ நமக்கு உடனே என்னதான் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி பிங்குன்னு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஐடி பிங்குனா என்ன அப்படின்னா, ஐடி பிங்கு, ஐ ஃபார் ஐடென்டிஃபைங் த அக்வயரர். அக்வயரர் இந்த இடத்துல யார் அக்வயர் அப்படின்னா ஜே லிமிடெட் தான் அக்வயர். வாட் இஸ் டேட் ஆஃப் அக்விசிஷன்? டேட் ஆஃப் அக்விசிஷன் நீங்கள் எங்கே சொல்லிக்கிறோம்னு பாருங்க. ஆன் 1/4/2021. அப்போ டேட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன டேட் ஆஃப் அக்விசிஷன்? 1/4/2021. ஓகே. அடுத்ததான் என்னது? பி. பி ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதுக்கே உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும் இந்த லைனுக்கு. ஸோ பி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஜே லிமிடெட் acquired 75% of shares of K Limited on April 2021 by issuing its own shares in the ratio of 2 shares of J Limited for every 3 shares of K Limited. The fair value of shares of J Limited was 50 rupees. ஸோ நல்லா கவனிக்கணும். ஜே லிமிடெட் அக்வைர் பண்ணது எவ்வளோ? 75% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் கே லிமிடெட் 1st October 2021 by issuing its own shares. Issuing its own shares in the ratio of 2 shares of J Limited for every 3 shares of K Limited. அப்போ கே லிமிடெட் இருக்கக்கூடிய 3 ஷேருக்கு 2 ஷேர். ஸோ 2 shares of J Limited for every 3 shares of K Limited. For fair value of the shares of J Limited எவ்வளோங்க? 50 ரூபாய். அப்போ 50 ரூபாய் இந்த கான்செப்ட் தான் வரும். சரி, அதையும் பார்த்துலாங்க. சரி, இதில் என்னங்க சார்னா ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா அங்கே போவோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்னா ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் முடிச்சுட்டா அப்போ டெஃபர்டு கன்சிடரேஷன்ஸ், ப்ரீ காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் எவ்வளோ தராங்க? பிசி. இப்போ பிசி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க எவ்வளோக்கு வாங்கிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% இவர் வாங்குறாரு இல்லைங்களா? அப்போ ஜே லிமிடெட் அக்வைர்டு 75%. தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா 75% வாங்குறாங்க. ரைட். சரி, அப்போ மொத்தம் கே லிமிடெட் ஷேர் ஷெல்னு பார்க்குறீங்க. கே லிமிடெட் ஷேர் ஷெல்னு பார்த்தீங்கன்னா 450 லட்சம்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 450 lakh டிவைட் பை 100. அப்போ எவ்வளோ லட்சம் ஷேர்ஸ் இருக்குது? 4.5 lakh ஷேர்ஸ் தான் இருந்துருக்குது. அதில் இவர் எத்தனை பர்சன்ட் வாங்கிட்டார்? இவர் 75% வாங்கிட்டார். 450 லட்சத்தில் செக் பண்ணி பார்த்தீங்க. இருக்கும் 450 divided by 100, 4.5 into 75%. So
3.375 ஷேர்ஸ் தான் வாங்கிக்கிறாரு இல்லையா லாஜிக்லாம். ஸோ புரியுதுங்களா? அப்போ 4.3.75 ஷேர்ஸ் இன்டூ 2/3 என்ன 2/3? எஸ் 3 ஷேர்ஸ் 2 ஷேர். அப்போ இது 3 அப்போ 2.25 இன்ட்டு 15 நமக்கு இன்ட்டு 50 இன்ட்டு 11 ரூபா 50 பைசா. See that? ஈஸி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் திருப்பி நான் சொல்கிறேன் கவனிங்க. ஆன்சர் வர வைக்கிற பெரிய விஷயம் கிடையாது. எப்படி வந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் 75% ஆஃப் ஷேர்ஸ் இவர் வாங்குறது. அப்போ 450 ஷேர்ஸில் இவரோட ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது இவருக்கு 4.5 லட்சம் ஷேர்ஸ். அதில் 75% ஷேர்ஸ் இவர் வாங்கிறார். இப்போ 4 லட்சத்தில் 75% ஷேர்னா 3.375 ஷேர்ஸ் அப்படின்னா 3க்கு 3 ஷேருக்கு 2 ஷேர் அப்படின்னா இவர் எவ்வளோ தராது ஒரு ஷேர் 50 போயிட்டு அப்போ 12 ரூபா 50 பைசா இங்கே தரணும். இந்த 50ல் வந்து ஃபேஸ் வேல்யூ ஏன்னா இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா அப்போ 10 ஸோ 40. அப்போ 40 ரூபா ப்ரீமியம் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 112 ரூபா 50 பைசா. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். அடுத்தது J Limited also agreed to pay an additional payment as consideration that is higher of 45 lakh and 30% of any excess profit in the first year after acquisition over its profit in the preceding 12 months made by K Limited. This additional amount will be due after 3 years. K Limited has earned 15 lakhs profits in the preceding year and expects to earn another 20 lakhs. But J Limited also agreed to pay additional payment of consideration that is higher of 45 lakhs and 30% of excess profit of first year acquisition over its profits of preceding 12 months made by K Limited. This is additional payment in 3 years. K Limited has earned 20 lakhs, expects to earn 20 lakhs. In addition to the above, J Limited also agreed to pay one of the founder shareholder to payment of 22 lakhs provided. So, K Limited has certain equity settlement share-based awards. He got requested by the new awards. Issued by the original times, the vesting period of 5 years, the acquisition date of the employees was on December 2 years, further included using this 1 year. So, original award on 6 lakhs, requesting award, K Limited issued the constitution of the employees and the investment of the deposit, the equity consideration. சரி இந்த இடத்துல வந்து அடிஷனல் பேமெண்ட் இவங்க பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இல்லையா. அந்த அடிஷனல் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 lakhs. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 years அடிஷனல் அமௌண்ட் வில் பி டியூ ஆஃப்டர் 3 years அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். டிஸ்கவுண்டிங் ரேட் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பார்த்தா இங்கே கணக்கில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவுண்டிங் ரேட் எத்தனை 10%. அப்போ நீங்கள் கொடுக்க போகிற அமௌண்ட் எவ்வளோங்க 45 lakh உடைய இப்போ டெஃபர்டு கன்சிடரேஷன் தானே இது. அப்போ டெஃபர்டு கன்சிடரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 lakh divided 1.03.
1 divided by 1.1 இங்கே 2 3 into 45 33.80. இதுதான் வந்து கன்சிடரேஷன்ஸ். என்ன கன்சிடரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 33.81 போட்டிருக்கு. ஸோ டியூ ஆஃப்டர் 2 years 33.81. டெஃபர்டு கன்சிடரேஷன்ஸ் வந்து 3 வருஷம் கழிச்சு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டுன்னு சொல்கிறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் அவார்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ரீப்ளேஸ்மெண்ட்னா ப்ரீ காம்பினேஷன்ஸ் எவ்வளோ, ஒரிஜினல் அவார்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அவார்டு எவ்வளோ பாருங்கள். எவ்வளவு ஒரிஜினல் அவார்டு 6 lakhs. 6 lakhs ஃபார் எத்தனை இயர்ஸுங்க பார்த்தா தெரியுது. 5 years. 2 years தான் போடுறாங்க. இப்போ 6 lakhs என்பது 5 yearsனால் 2 yearsக்கு எவ்வளவு 2.4 என்னங்க 2.4 தானே. ஒரிஜினல் அவார்டு எவ்வளவு 9. ஸோ -9 பார்த்துட்டு 6.6. அப்போ அவங்க வேறு கரெக்டாக தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெசன் இருக்காது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2.40 கரெக்டாக போட்டிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் அவார்ட் மார்க்கெட் பேஸ்டு மெஷர்மெண்ட் ஆஃப் த அக்வயர்டு 6 இந்த ரேஷியோ போர்ஷன் ஆஃப் த வெஸ்டிங் பீரியட் கம்ப்ளீட்டட் 2 years தான் கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ கிரேட்டர் டோட்டல் வெஸ்டிங் பீரியட் 3 ஆர் ஒரிஜினல் பீரியட் 5. த அக்வரி அவார்டு இஸ் 6/5 2.40. ஸோ நான் போட்டது இப்போ கரெக்ட் தான். 6/5 2.4 இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ 2.4 தான் நம்ம போடணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன் 2.5 அப்படிங்கிறதுக்கு வந்து திருப்பி நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிக்கணும். இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் அவார்டு வந்து 6. ஒரிஜினல் அவார்டு வந்து 6. எத்தனை வருஷத்துக்கு 5 yearsக்கு எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆகுது 2 years தான் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுங்க. அதை பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக இருக்குங்க. அப்போ 5 yearsக்கு 6னா 2 yearsக்கு எவ்வளோனா 2.4 அப்படின்றத அந்த கான்செப்ட். ஸோ 2.4 தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2.4. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 ப்ளஸ் 23.81 ப்ளஸ் 112.50 148.71 purchase considerations. This is the first answers you got. Computation of purchase considerations உங்களுக்கு first answer உங்களுக்கு வந்துருச்சு. இதுதான் நம்ம கணக்குக்கு உரிய ஆன்சர். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஐடென்டிஃபை த அக்வயரர், டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்டு ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஐடென்டிஃபை த அக்வயரர். என்னங்க சரி, ஐடென்டிஃபை த நெட் அசெட் INA நான் கன்சிடரேஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் சொல்லுவாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நெட் அசெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அட் ஃபேர் வேல்யூ டேட் ஆஃப் பர்ச்சேஷன். நம்ம என்ன சொன்னாங்க சொல்லிப்பேன்,